McGann's ambience and standards are on par with the international torchbearers of education in architecture. Studying at McGann's is an aspiring architect's dream come true. மாண்புமிகு உறுப்பினர் ஜே.வி. மார்க்கண்டேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021-2022 நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பினை கொடுத்த மாட்சிமை புரிந்திய கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சிகள் உயர்த்தி சொல்லல் பாவம், இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, தொண்டு செய்து பழுத்த பலம், தூய தாடி மார்பில் வீழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்த இயலும், தூய சுயமரியாதை சிந்தனையை வடித்து காட்டி கொடுத்த ஈவேரா பெரியார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஜாதிகள் இல்லாத ஒரு உலகத்தை, இந்த தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றான உலகத்தை படைப்பதே என்னுடைய பணி என்று புறப்பட்ட உலகத்தினுடைய மிகப்பெரிய முத்தமிழ் அறிஞர் காவலர் கலைஞர் இவர்களெல்லாம் எதை நினைத்தார்களோ, எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை சாதித்து கொடுத்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு மாபெரும் சட்ட முன்வடிவை இந்த அவைக்கு வைத்து அனைவருக்கும் ஆர்டர் கொடுத்த இப்படிப்பட்ட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 100 நாள் கடப்பதற்கு முன்பே இவ்வளவு சாதனைகளையும் செய்திருக்கிறீர்களே, இதை விட ஒரு சிறப்பான பட்ஜெட்டை இந்த தேசத்தில் யாராலும் படித்து காட்டிவிட முடியாது. இந்த வேளாண்மை துறை பட்ஜெட்டை இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்து கொடுத்தாரே, 5 ட்ரில்லியன் எக்கானமி எப்படி இந்த தேசத்தில் வரும் என்று சொன்னால், முதுகுலும் உள்ள விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை மாற்றாமல் வேற எப்படியும் இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை மாற்ற முடியாது என்பதற்காக வேளாண்மைக்கான தனி பட்ஜெட்டை வடிவமைத்து கொடுத்த தலைவர் வாயிலாக பிடல் காஸ்ட்ரோவை கலைஞர் அவர்கள் பார்த்திருப்பார்கள். இந்த அவையில் எல்லாரும் பட்ஜெட்டை தொட்டு பல்வேறு விதங்களில் தொழில்துறையில் எங்களுடைய மாவட்டத்திற்கு 1100 ஏக்கரை கொடுத்து அரை கலன் அமைக்கிற தொழிற்சாலைகளை அமைத்து 35,000 பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கிற நிலையை எடுத்து வைத்திருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் இது தொடர்கிற எண்டமிக் சிச்சுவேஷனா என்பதை தெரியாமல் இருக்கிற காலகட்டத்தில் திரையிலிருந்து அவர்களுக்கு எப்படி கல்வியை கொடுக்க முடியும், ஒரு ஆசிரியர்களுக்கு எப்படி பயிற்சி வைக்க முடியும், பள்ளிக்கல்விக்கு எவ்வளவு 35,000 கோடிக்கு மேல் ஒதுக்க முடியும் என்பதை எடுத்து வைத்தார்கள். நகர்ப்புற வளர்ச்சி, ஒரு நகரம் 7% வளர்ச்சி அடைந்திருக்கிறது தமிழகத்தினுடைய நகர்ப்புறம். ஆனால் சரிபகுதி மக்கள் தொகையை கொண்டிருக்கிறார்கள். இதை 22% வளர்ச்சியாக ஆக்குவதற்கு என்ன திட்டத்தை தீட்ட வேண்டும்? குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் இந்த நாடு முழுவதும் இருக்கிற குடிநீர் பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும், ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் அனைவருக்கும் குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை இந்த பட்ஜெட்டில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் ஏறக்குறைய 1076 மீட்டர் 1076 கிலோமீட்டர் நீளம் உள்ள மிகப்பெரிய கடற்கரை. அந்த மீனவர் நலன், அவர்களுடைய வாழ்க்கை தரம், அவர்களுடைய அந்நிய செலவாணி, அதையெல்லாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், எப்படி அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று மீன்வளத்துறையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் பெரும்பகுதி விவசாய பகுதி தான், விவசாயிகள் தான் பெரும்பகுதி மக்கள். 75% மக்கள் விவசாய தொழிலை சார்ந்திருக்கிறார்கள். அதை சார்ந்திருக்கிற கால்நடை பராமரிப்பு தொழிலை சார்ந்திருக்கிறவர்கள் 50% மக்கள். ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பசு வளர்ப்பு, வாத்துகள் வளர்ப்பு, முட்டைகள் உற்பத்தி, இப்படி எப்படியெல்லாம் வாழ்க்கைகளை உருவாக்க வேண்டும் என்று கால்நடை துறை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் எப்படி வருவாயை கொடுக்க முடியும் என்று சொல்கிற போது, ஒரு நாள் திருச்செந்தூர், ஒரு நாள் திருவண்ணாமலை, ஒரு நாள் பழனி, ஒரு நாள் திருத்தணி, இந்த நாடு முழுவதும் இப்படி ஒரு இரும்பு மனிதரை நொடிப்பொழுவில் தன்னுடைய கண்ணசையில் அனுப்பி வைத்திருக்கிறாரே தமிழக முதலமைச்சர். 626 கோடி அளவுள்ள கோவில் நிலங்களை மீட்டு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பட்ஜெட்டை வளப்படுத்துவதற்கு முடியும் என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி இல்லை. முதலில் நம்மளுடைய நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் எப்படியெல்லாம் இந்த நாட்டிற்கு நீர்வளம் தேவை, எவ்வளவு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், எப்படி நீர்வள அமைப்புகள் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி
பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலாக டேங்க் இரிகேஷன், ஒரு பண்டை போட்டு தண்ணியை மறித்து பாய்ச்சக்கூடிய விவசாயம், ஏரி பாசனம், கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம், வெல் இரிகேஷனுக்கு பிறகு போர் இரிகேஷனுக்கு பிறகு டியூப் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷனுக்கு பிறகு ஸ்பிரிங்லர் இரிகேஷன், ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ், இப்படி பல்வேறு விதமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியும் என்பதை இந்த வேளாண் அறிக்கை மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலை மிக திட்டத்தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது. என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்குது? 10 வருஷம் தலைவர்களுடைய பிறந்த நாளில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நட்டப்பட்டது, 80 லட்சம் மரக்கன்றுகள் நட்டப்பட்டது, வனத்துறையின் மூலம் லட்ச மரக்கன்றுகள் நட்டப்பட்டது. எத்தனை மரக்கன்றுகள் பாதுகாப்பாக இந்த தேசத்தில் வளர்ந்தது என்பதற்கு இந்திய ஆட்சியாளர்கள் எடுத்துக் கூற முடியுமா என்று சொன்னால் அது வினாவாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் நம்மளுடைய வேளாண் பட்ஜெட்ல மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நட்ட மரம் எதுவும் பட்டு போயிடக்கூடாது. அதற்கு எப்படி அதை பயன்படுத்துவது? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்குறது எப்படி? கூடுதலான சம்பளம் கொடுக்கிறது எப்படி? அந்த மக்களை எப்படி வேலைக்கு பயன்படுத்துவது? எப்படி மரங்களை வளர்ப்பது? இந்த மரங்களை வளர்ப்பதன் மூலம் எவ்வளவு இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி அமைப்பது தெளிவாக இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகளில் 250 கோடி பணம் செலவில் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் நான் சொன்ன அளவுக்கு மரக்கன்றுகள் நட்டப்படும். முதல்வரின் மானாவாரி தரிசு நில மேம்பாட்டு திட்டம், மானாவாரி காடுகளை பற்றி கடந்த முறை இந்த ஆட்சி சிந்தித்ததுண்டா? இந்த நாட்டில் திணை, வரகு, கேழ்வரகு, குதிரைவாலி, கம்பு, சோளம், இந்த மாதிரி அன்றாடம் மழை பெய்ந்தால்தான் வானம் எப்போது பொய்யும், எப்போது ஏறெடுப்பது, எப்போது விதையெடுப்பது என்பதை எதிர்பார்த்து கிடந்தார்கள் இந்த விவசாயிகள். அவர்களை வாழ்க்கை பற்றி ஒரு நாளாவது ஒரு மணி துளிகளாவது சிந்தித்ததுண்டா? பயிர் காப்பீடு திட்டத்தை முறைப்படி அவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி பணத்தை கட்ட வேண்டும், எப்படி அவர்களுக்கு சேகரிக்க வேண்டும் என்று 1500 கோடிக்கு மேல் தளபதியினுடைய அரசு உயர்த்தி கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் இந்த உழவு தொழில்தான் உலகத்தினுடைய உத்தம தொழில் என்பதை தளபதி அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இந்த முதலமைச்சராலேயே முடியும், வேற யாராலும் முடியாது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எதுவுமே கிடையாது. அடுத்தது மாண்பு உறுப்பினர் ஜே.ஜி. பிரின்ஸ். சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, தாங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்து என்னை 3வது முறை சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்த குளச்சல் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, இந்த அரசு 2 நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கிறது. வழக்கத்திற்கு மாறாக பொது நிதி நிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை இந்த அவையிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொது நிதி அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார். வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார். இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் நிதியமைச்சர் தான் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் அறிக்கையில் தவறு இருந்தால் ஆனே பொறுப்பு என்கிறார். இரவு அறிக்கைகளை வெளியிட்டு தப்பித்துக் கொள்ளும் அரசியல்வாதிகள் வாழும் நம்முடைய நாட்டில் நிதியமைச்சரின் துணிச்சலை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காகிதமில்லாத பட்ஜெட், வரி இல்லாத பட்ஜெட், வரி உயர்வில்லாத பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது நிதிநிலை அறிக்கையை சரி செய்ய கமிட்டிகள் அமைத்து தமிழகத்திலே யாரும் வரி கட்டாமல் தப்ப முடியாதபடி கண்ணியமாக்கப்பட்ட வரி விதிப்பு, தமிழகத்தில் ஈட்டண்டர்கள் அறிவிப்பு, சிறப்பாகவும் துரிதமாகவும் பணி செய்ய பொதுப்பணித்துறையை 2ஆக பிரித்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்குவது, தமிழகத்தின் தொழில்துறை வாணிப வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்த சாலை கூட்டமைப்புகள், மாநில சாலைகளை தேசிய சாலைகளோடு இணைப்பது, கன்னியாகுமரி சென்னை 8 வழி சாலை திட்டங்கள், கிராமப்புற படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருக்கம், அதற்காக 4 டைட்டில் பார்க் உருவாக்கியது,
தமிழகத்தில் இலவச குடிநீர் திட்டம், அடுத்த 10 ஆண்டுகள் குடிசையில்லா மாதிர திட்டம், மதுரை மெட்ரோ அமைக்கும் திட்டம், சிங்கார சென்னை திட்டம், சித்தா மருத்துவமனை பல்கலைக்கழக அறிவிப்பு, மருத்துவ காப்பீட்டிற்கு 1046 கோடி ஒதுக்கீடு என்று பல்வேறு திட்டங்களை இந்த அவையிலே தாக்கல் செய்திருக்கிறார். பள்ளி கல்வித்துறைக்கு 32,599, உயர்கல்விக்கு 5,369 கோடிகள் என அதிகமாக உயர்த்தியிருப்பது தமிழகத்துடைய எதிர்காலத்தை கட்டுவது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்வேன், தனியார் கல்வி சிறக்க தனியார் கல்வி நடத்துபவர்களெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனி ஆசிரியர்கள் நியமித்திருக்கிறார். ஒரு வகுப்புக்கு 20 மாணவர்கள் என்றால் அதற்கு ஒரு ஆசிரியர். இந்த அவையிலே தாக்கல் செய்யப்பட்ட உயர்கல்வித்துறையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துரு, கல்லூரிகளிலே நாம் தமிழகத்திலே 17 பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் கல்வி உயர்கல்வியில் நாம் மேன்மைப்பட்டிருக்கும் என்பதை இந்த அவையின் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அதுபோல துவக்க பள்ளிகளிலும் தற்போது 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறது. அதை மாற்றி 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று தரம் உயர்த்த இந்த அரசு முன்வர வேண்டும் என்று இந்த அவையை நான் வேண்டுகிறேன். மின்சாரத்தை பொறுத்த மட்டும் 2500 மெகாவாட் மின்சாரம் பற்றாக்குறை வருகிறது. சந்தையிலே வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம். லீக்கேஜ் சரி செய்ய வேண்டும். காற்றாலை அதிக ஸ்டோரேஜ் செய்ய முடியாத எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அதை பகுதியோடு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். வழித்தடங்கள் இல்லை. சூரிய மின்சக்தி மூலம் அரசு இன்னும் அதிகமான மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகைகளை ஏற்படுத்த வேண்டும். அரசு காற்றாலைகளை அமைத்து அரசே காற்றாலைகளை நடத்துகின்ற வகைகளை திட்டங்களை கொண்டு வர வேண்டும். ஆகவே மின் தேவையை நிவர்த்தி செய்வதற்கு அதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று அவையை நான் வேண்டுகிறேன். பேருந்துகள் 1000 விடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய பேருந்துகளை இயக்குகின்ற வகையில் ஓடி வந்த பேருந்துகள் பல மாவட்டங்களில் நிறுத்தப்படும். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஓடி வந்த பேருந்துகள் நிறுத்தப்பட்டு உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நிறுத்தப்பட்ட அத்தனை பேருந்துகளை மீண்டும் இயக்க வேண்டுகின்றேன். 60 வயதுக்கு மேல் உள்ள ஆண்களுக்கும் இலவச பயணம் செய்ய அனுமதிக்க இருக்கிறேன் என்ற ஏற்கனவே பெண்களுக்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். அதை பெண்கள் பாராட்டுகிறார்கள், இந்த அரசையும் பாராட்டுகிறார்கள். அந்த வேளையில் ஆண்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அதிகமான பாராட்டாக இருக்கும் என்பதை இந்த அவைக்கு நான் வேண்டுகிறேன். மீனவர்கள் நலனுக்காக ஒட்டுமொத்தமாக 1149 கோடி ஒதுக்கப்படுவதை பார்க்கிறேன். பல்வேறு புதிய துறைமுகங்களை அறிவிப்பில் சொல்லியிருக்கிறீர்கள், இன்னும் சொல்லப்போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியாக சொல்ல கடமைப்படவிருக்கிறேன். தேர்தல் பரப்புரையின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தக்கலை பொதுக்கூட்டத்திலே சுமார் 10,000க்கு அதிகமான மக்கள் கூட்டத்தில் பேசிய போது ஒரு வாக்குறுதியை சொன்னார். குளச்சல் துறைமுகத்தை விரிவுபடுத்துவேன். இப்போது 40 விசைப்படகுகள் தான் நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 600 மீட்டர் கிழக்கு பக்கம் அதை நீட்டி வைத்தால் அந்த மீன்பிடி துறைமுகத்திலே சுமார் 700 விசைப்படகுகளை நிறுத்துவதற்குரிய ஏற்பாடு செய்யப்படும் என்பதை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் ஆயிரக்கணக்கான விசைப்படகுகள் சிறப்பாக மீன்பிடிக்க திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய பிழைப்புக்காக மீன்பிடிப்புக்காக வெளிநாடுகளை பணிபுரிகிறார்கள். வெளி மாநிலங்களை கேரளா போன்ற மாநிலங்களை பணிபுரிகிறார்கள். அங்கே பெரிய முதலாளிகளுக்கு கீழ் நின்று மீன்பிடித்து அத்திரிய அந்நிய செலவாணியையும் வருமானத்தையும் கேரள மாநிலத்திற்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு தமிழகத்துடைய மீனவர்கள், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே சிறப்பாக பணிபுரிகிற மீனவ மக்களுக்கு நம்முடைய மாநிலத்திற்கு அதிகமான வருவாய் இயக்கக்கூடிய வகையில் மீன்பிடி துறைமுகங்களை ஏற்படுத்தினால்தான் நிச்சயமாக மீனவர்களுக்கு வாழ்வுரிமை வாழ்வாதாரம் கிடைக்கும் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். நாகர்கோவில் களியக்காவலை சாலையை பற்றி நான் சொல்ல வேண்டும். நீங்கள் நெடுஞ்சாலைத்துறையை பற்றி மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் அதற்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். ஆனால் சென்ற ஆட்சியிலும் சரி இன்று வரை இந்த சாலைகள் செப்பனிடாத ஒரு மிக பழுதடைந்த நிலையிலே நான் காண்கிறேன். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் நாகர்கோவிலிருந்து களியக்காவலை செல்லுகின்ற சாலை
மிகவும் பழுதடைந்து இருக்கிறது என்று சொன்னார்கள். அது உண்மைதான். அல்லது அந்த சாலை தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான சாலை. ஆனாலும் நாம் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அந்த சாலையை செப்பண்டுவதற்கு அதிகமான அழுத்தத்தை கொடுத்து வருகின்றோம் என்ற தகவலை நான் சபைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைச்சர்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட மணவாளக்குறிச்சி பகுதியிலே ஒரு பெரிய குளம், பல்லாயிரக்கணக்கான நெற்பயிர்கள் அங்கே பயிரிடப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குளத்தை சரி செய்து கரைகள் கட்டி ஒரு மினி டேம் ஆக உருவாக்குவதற்கு தாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவையிலே வேண்டுகிறேன். அதேபோல் கப்பியர் குளம், ஆளூர் குளம், சுங்கார்கொடை குளங்கள் எல்லாம் பழுதடைந்து சரியாக நீர்த்தேக்கம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதை சரி செய்து தர வேண்டும் என்று அன்பாக கேட்கிறேன். முக்கியமாக வறுமைக்கோட்டு பட்டியல் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ரொம்ப பழைய காலத்தில் அது சரி செய்யப்பட்ட வறுமை கோட்டு பட்டியல், அது நிச்சயமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த முதியோர் பென்ஷன் தகுதியுடைய அனைவருக்கும் கொடுக்கணும். வேளாண்மை நிதியிலே அறிக்கைப்பட்ட மட்டும் 81 மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்களை சொல்லி 2 மணி நேரம் வேளாண்மைத்துறை அமைச்சர் சிறப்பாக தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்தார். நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் மாவட்ட ரீதியான பயிர்களை ஊக்குவிப்பது, விவசாயிகளின் தேவைகளை வழங்குவது நம்முடைய வேளாண்மைத்துறை முன்னேறும். ஆகவே தமிழகத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விவசாயிகள் நலன் பேணப்படுவார்கள் என்பதை நான் அறிகிறேன். ஆனால் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு, இந்திய மக்கள் அனைவருக்கும் விவசாயம் கொடுப்பதற்கு, நம்முடைய விவசாய பொருட்களை கொடுப்பதற்கு, தானியங்களை வழங்குவதற்கு, அவருடைய உயிர்களை பாதுகாப்பதற்குரிய வசதியை தமிழகம் செய்ய வேண்டும் என்பதால் வேண்டது. இல்லை, என்னுடைய தொகுதியில் ஒரு பழமை வாய்ந்த ஒரு மருத்துவமனை, குளச்சல் மருத்துவமனை, அதை சீர் செய்ய வேண்டும். அதனுடைய அனைத்து மருத்துவம் கிடைக்கிற வகையில் தரம் உயர்த்த வேண்டும். திங்கள் நகரில் ஒரு ஆரம்ப சுகாதார கொண்டு வர வேண்டும். குமரி மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும். எங்களுடைய மிக முக்கியமான ஒன்று ஏபிஎம் சேனல். அதாவது என்னுடைய தொகுதியில் மண்டைக்காடு புதூரிலிருந்து சைமங்காலனி வர மருண்டா இருக்குது. கம்ப்ளீட் சேனல் மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே சுகாதார கேட்டு பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கிறது. சமீபத்தில் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தால் நம்ம அன்புக்குரிய வருவாய்த்துறை அமைச்சர் இந்த இடத்தை பார்வையிட்டிருக்கிறார். அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொரோனா 2வது அலையில் தமிழக மக்களுடைய உயிரை காப்பாற்றி 3வது அலை மட்டுமல்ல, எத்தனை அலைகள் வந்தாலும் காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை கொடுத்திருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாட்கள் முடிந்து சிறப்பான செயல்பாடுகளோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த 100 நாட்கள் முடிந்ததற்கு சிறப்பான இந்த ஆட்சிக்கு பாராட்டுக்களை நானும் தோழமை கட்சிகள் மட்டும் தெரிவிக்கவில்லை, எதிர்க்கட்சிகளும் தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர் அதற்கான நன்றியை சொன்னபோது கூட 100 நாட்கள் என்ன பெருசாக பேசிட்டீங்க, 200வது நாளை பார் அப்படின்னு சவால் விடுற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த 200வது நாளிலே பாராட்டாதவர்கள் கூட பாராட்டுவார்கள் என்ற அந்த கருத்தை சொல்லி ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறார். நிதிநிலை அறிக்கை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மிக இக்கட்டான சூழ்நிலையிலே, இது மாதிரி சூழ்நிலை எப்பவும் இருந்திருக்கும் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார். அதில் அவருடைய ப்ரொஃபஷனல் டச் தெரிகிறது. அதே போல முதலமைச்சருடைய டச்சும் அதிகமாக தெரிகின்றது. பெருமளவு முதலமைச்சருடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையிலே கடன்பட்டிருக்கின்ற தமிழகத்தை மீட்டெடுப்பதை தலையாய ஒரு வாக்குறுதியாக கொடுத்துத்தான் வெற்றி பெற்று இந்த அரசு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதை உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற விதத்திலே நிதியமைச்சர் அவர்கள் முழுமையான முயற்சியை செய்திருக்கின்றார். 10 ஆண்டுகளாக தமிழக பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதை நிதியமைச்சருடைய வெள்ளை அறிக்கையை பார்க்கும் பொழுது புரிந்து கொண்டோம். 10 ஆண்டுகளிலே தாக்கப்பட்ட தமிழக பொருளாதாரம் மருத்துவமனையிலே
தீவிர சிகிச்சை பிரிவிலே இருப்பதை வெள்ளை அறிக்கை மூலமாக இன்றைக்கு புரிந்து கொண்டோம். வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த போது கூட ஏதோ ஏகப்பட்ட வரிகளை போட போகிறார், மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாக்கப் போகிறார் என்று எல்லோரும் யோசித்தார்கள். நானும் அப்படித்தான் யோசித்தேன். ஆனால் செலவுகளை குறைக்காமல், வரியை அதிகப்படுத்தாமல் மிக அருமையாக சொன்னார்கள். காகிதம் இல்லாமல், வரி இல்லாமல், பணமும் இல்லாமல் இந்த நிதி அறிக்கையை மிகச் சிறப்பாக அவர் தயாரித்திருக்கின்றார். கண்டிப்பாக நிதியமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக ஆக்கியிருப்பதையும், சம்பளம் 300 ரூபாயாக மாற்றியிருப்பதையும் வரவேற்கின்ற அதே நேரத்திலே தமிழகத்தை பொறுத்தவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு செல்லுபவர்கள் விவசாயத்திற்கு சென்று கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு விவசாயத்திற்கு ஆட்கள் இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல 100 நாள் வேலை திட்டத்திலேயே இப்பொழுது விவசாயிகள், தனிநபருடைய விவசாயிகளுக்கு தேவையான அளவிற்கு அந்த பணியாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள். குறிப்பிட்ட சில பணிகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இனி எதிர்காலத்தில் 150 நாள் என்று உயர்த்துகின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும். அறநிலையத்துறை மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. அவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய வழிகாட்டுதலிலே மிகச்சிறப்பாக அமைச்சர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். கோயில்களை புனரமைப்பதற்கு 100 கோடி நிதி என்று அறிவித்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சி, வரவேற்கின்றேன். கிராமங்களிலே அடித்தட்டு மக்கள் சின்ன சின்ன கோயில்களை கட்டுவதற்கு சிரமப்படுகிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேளாமல் தருகின்ற அரசு, கேட்டதெல்லாம் தருகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்பதை அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கையிலே நிரூபிக்க இருக்கின்றார். 100 கோடி என்பது திருத்தேர்கள், தெப்பக்குளங்கள், நந்தவனங்கள் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய மதிநுட்பத்தால் இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 250 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவையில் கம்பீரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது நிச்சயம் 500 திருக்கோயிலாக உருமாறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரிய அந்த திருக்கோயில் பட்டியலை தந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து ஆலோசித்து அதற்கும் திருப்பணிகள் செய்வதற்குண்டான ஆணையை இந்து சமய அறநிலையத்துறை வெளியிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் உங்களோடு உறுதுணையாக இருப்போம். தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எல்லோரும் சேர்ந்து மேம்படுத்தலாம். ஆனால் முதலமைச்சர் சொல்லிவிட்டார், இது நமது அரசு அல்ல, இது மாண்புமிகு மக்கள் அரசு. இது மாண்புமிகு மக்கள் அரசு. மக்கள் அரசு என்று சொன்னால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தாவே பேரவைத் தலைவர் அவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயகம் இன்றைக்கு சட்டமன்றத்திலே மலர்ந்திருக்கிறது. அதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவரை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சே. தாமோதரன் அவர்கள். வேளாண்மை உழவர் நலத்துறை நிதிநிலை அறிக்கையின் மீது எனக்கு பேச வாய்ப்பளித்திருக்கின்ற நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண்மைத்துறை என்ற பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை என்ற பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்கள். நன்று. வேளாண்மை துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள், பாராட்டத்தக்கது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பு விலை உயர்த்தி கேட்டோம், பாக்கி கேட்டோம், இதே சட்டமன்றத்தில் கேட்டோம், கொடுக்கல. இப்போ உயர்த்தி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நெல் விலையும் உயர்த்தி கொடுத்துருக்கோம். எதுவும் இப்போ நீங்கள் செய்யாத இப்போ வந்து ஒரு 3 மாதம்தான் வந்து 100 நாள்லே குருவை வந்து இப்போ வந்து டெல்டா பயிர் வந்து 3.5 லட்சம் ஏக்கர்னு பண்ணோம். இப்போ 4 லட்சம் தாண்டி போச்சு. 4.5 லட்சம் ஏக்கர் குருவை வந்து போச்சு. இப்போ மறுமலர்ச்சி வந்து போயிட்டுருக்கு. இப்போ அதனால் வந்து நல்லா பாராட்டுங்க. ஏதோ எதிர்கட்சிங்கிற முறையில் நீங்கள் வந்து குற்றம் சொல்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்.
நாங்களும் விவசாயி தான். இதே நிதி அமைச்சர்கிட்ட போராடி இருக்கோம், இதே முதலமைச்சர்கிட்ட போராடி இருக்கோம். கரும்புக்கு விலை பணம் கொடுங்க பணம் கொடுங்க சத்தம் போட்டு 5 வருஷமாச்சு நாங்கள் கேட்டு கேட்டு பணத்தை வாங்குறதுக்குள்ள படாபட்டோம். 5 வருஷம் ஆச்சா, கடைசி வரைக்கும் கொடுக்கல. இப்போ வாங்க கொடுக்க போகிறோம். இப்பொழுது தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையே ஒரு 6 மாதத்துக்கு தான் இந்த நிதிநிலை அறிக்கை ஆகியனால் இது இன்னும் பல திட்டங்கள் வர இருக்கிறது. அவசரப்பட வேண்டாம். உள்நிலை அறிவுகளை இந்த அமாண்பு முதல் எதிர்கட்சியில் அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும். என்ன சொன்னமோ சொல்வது செய்வது திமுக ஆகியனால் நாங்கள் நிச்சயம் செய்வோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2016ஆம் ஆண்டில் கடன் தள்ளுபடி 5318.73 கோடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு செய்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் கூறியது இன்னும் விளக்கமாக கூறுகிறேன். ஏற்கனவே அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட ஆவணங்களை எடுத்து பார்த்தால் பல வகையில் முறைகேடு நடந்திருக்கு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு இடத்தில் ஒரு அரசாங்கம் கல்லூரியில் இருக்கிற நிலத்தை விவசாயமே செய்ய முடியாத அரசாங்க இடத்தில் அடங்கல் பத்திரத்தை காமிச்சு அதுக்கு கடன் வாங்கி அந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி பல 100 கேஸு, பல 1000 கோடிக்கு தவறு நடந்ததை கண்டறிந்ததால் தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, உண்மையான விவசாயிக்கு ஒழுங்கான முறையில் கொடுக்கறது எங்களுடைய கடமை. அதையே நாங்கள் சுமைன்னு சொல்ல போகிறோம். தவறான கொடுத்ததை திருத்துவது ஒரு சுமை, அதை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் உண்மையாக பாதிப்படையும் விவசாயிகள் தங்கள் இழப்பீட்டு தொகையினை பாதிப்பு அமைந்திருந்தாலும் கூட இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பல வருடமாக நாங்களாமும் விவசாயிகள் தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இது ஒன்றிய அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுத்துகிற திட்டம் இருந்தாலும் ப்ரீமியம் கட்டும்போது ஒழுங்காக போகுது, அது கிளைம் பண்ணும்போது பல பிரச்சனை இருக்குது. உறுப்பினர் சொன்ன மாதிரி அது சரியாக இல்லைன்றதுனால இதை 3 முறை மறு பரிசீலனை செய்து என்ன மாதிரி திட்டம் போட்டால் இது நம்மளே செல்ஃப் இன்சூரன்ஸ் போயிடலாமா, அவங்க கொடுக்குற கிராண்ட்டுக்கு பார்த்தா முதல் 2 வருஷம் அவங்க ஏதோ கட்டின ப்ரீமியத்துக்கு மேலே திரும்பி கிளைம் கூடுதலாக கொடுத்த மாதிரி காமிச்சாங்க. ஆனால் என்னை உட்பட எனக்கெல்லாம் சிலது வரல, அமைச்சருக்கும் வரல. அதனால் அது 2-3 தடவை மறுபரிசீலனை பண்ணி கிட்டத்தட்ட நம்ம தனியாக போகலான்ற முடிவு வரைக்கு வந்துட்டு, ஆனால் எல்லாம் கடைசியாக திருத்தி நேற்று தான் ஒப்பந்தம் போட்டு இன்றைக்கி காலையில் தான் ஃபைல் கையெழுத்து போட்டிருக்கோம். இந்த பிரச்சனைலாம் திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக இன்னும் குறிப்பாக கவனம் செலுத்தி யாருக்கெல்லாம் நிஜமாகவே இழப்பு இருக்கோ அவங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த கிளைம் இழப்பீடு நிறைவேற்றணும் என்றதுக்காக அந்த தகவலும் இப்போ ஃபைல் போட்டதுனால அமைச்சர் இன்னும் விளக்கமாக பதில் உரையில் கூறுவார். எனது கிடத்துக்கடை பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் கலை அறிவியல் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் கோவை அல்லது பொள்ளாச்சிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே கிணத்துக்கடவு தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரி அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிணத்துக்கடவு தாலுக்கா அலுவலகம் கட்டிடப்பணி பாதையில் நிற்கிறது. இதில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம். காலம் கருதியிருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். இரங்கல் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முன்னாள் உறுப்பினர்களான திரு ஆ. தங்கராஜ் அவர்கள் 23/5/2021 அன்றும், திரு க. ந. ராமச்சந்திரன் அவர்கள் 27/5/2021 அன்றும், திரு கே. பண்ணை சேதுராம் அவர்கள் 19/6/2021 அன்றும், புலவர் திரு பூம செங்குட்டுவன் அவர்கள் 22/7/2021 அன்றும், திரு கி. ஐயாறு வாண்டியார் அவர்கள் 4/7/2021 அன்றும், திரு ம. விஜயசாரதி அவர்கள் 7/7/2021 அன்றும், திரு நன்னிலம் அ. கலையரசன் அவர்கள் 14/7/2021 அன்றும், திரு இ. மதுசூதனன் அவர்கள் 5/8/2021 அன்றும்
மற்றும் திரு திண்டிவனம் கே ராமமூர்த்தி அவர்கள் 8/8/2021 அன்றும் மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆ. தங்கராஜ் அவர்கள் 1980 முதல் 1984 மற்றும் 1985 1988 ஆண்டுகளில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள். திரு கேன ராமச்சந்திரன் அவர்கள் 1967 முதல் 1970 ஆண்டுகளில் ஆண்டிமடம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு கே. பண்ணை சேதுராம் அவர்கள் 1977 முதல் 80 ஆண்டுகளில் பெரியகுளம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். புலவர் திரு பூம செங்குட்டுவன் அவர்கள் 1996 முதல் 2001 ஆண்டுகளில் மருங்காபுரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். திரு கே. ஐயாறு வாண்டியார் அவர்கள் 1984 ஆண்டில் தஞ்சாவூர் தொகுதியிலிருந்தும் 2001 முதல் 2006 ஆகிய ஆண்டுகளில் திருவையாறு தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க முறையில் பணியாற்றினார்கள். மேலும் 2001 ஆண்டில் அமைச்சராகவும் பணியாற்றினார்கள். திரு ம. விஜயசாரதி அவர்கள் 1980 1984 ஆண்டுகளில் அரக்கோணம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகவும் செவ்வனே பணியாற்றினார்கள். திரு நன்னிலம் கலையரசன் அவர்கள் 1980 1984 ஆண்டுகளில் நன்னிலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். திரு இ. மதுசூதனன் அவர்கள் 1991 1996 ஆண்டுகளில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றினார்கள். மேலும் 1984 1986 ஆண்டுகளில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் நன்கு பணியாற்றியுள்ளார்கள். திரு திண்டிவனம் கே. ராமமூர்த்தி அவர்கள் 1967 1971 ஆண்டுகளில் திண்டிவனம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். மேலும் 1978 1984 ஆண்டுகளில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1981 1984 ஆண்டுகளில் மேலவை எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றினார்கள். மேலும் 1984 1990 ஆண்டுகளில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் 1991 1996 ஆண்டுகளில் திண்டிவனம் மக்களவை தொகுதி உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 அவைகளிலும் பணியாற்றியுள்ளார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். ஐயாவே ஆணைமுத்து பெரியாரிய சிந்தனையாளர் அவர்கள் மறைவு குறித்து பெரியாரிய சிந்தனையாளர் ஐயாவே ஆணைமுத்து அவர்கள் 6/4/2021 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைகளை நெஞ்சில் ஏந்தி பகுத்தறிவு சமூக நீதி பாதையில் பயணித்து பொது தொண்டாற்றியவர் மார்க்சிய பெரியாராகிய பொதுவுடைமை இயக்கத்தின் நிறுவனர் ஐயா வே. ஆணைமுத்து அவர்கள். அன்னாரது மறைவால் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. மருத்துவர் எஸ். காமேஸ்வரன் பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்கள் மறைவு குறித்து பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல காது மூக்கு தொண்டை மருத்துவர் எஸ். காமேஸ்வரன் அவர்கள் 26/6/2021 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து
இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது. மருத்துவர் எஸ் காமேஸ்வரன் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களுக்கு மகத்தான சேவை புரிந்து தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் உலக அரங்கில் நற்பெயர் ஈட்டி தந்த பெருமைக்குரியவர். பத்மஸ்ரீ விருது பெற்று புகழ்மிக்கவர். அன்னாரது மறைவால் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு ஸ்டேன் சுவாமி பழங்குடியின மக்களின் உரிமை போராளி அவர்கள் மறைவு குறித்து பழங்குடியின மக்களின் உரிமைக்காகவும் அவர்களின் மேம்பாட்டிற்காகவும் போராடிய திரு ஸ்டேன் சுவாமி அவர்கள் 5/7/2021 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது. திரு ஸ்டேன் சுவாமி என்று அழைக்கப்படும் திரு தனிஸ்லாஸ் லூர்துசாமி அவர்கள் சமூக தொண்டாற்றுவதில் மிகுந்த அக்கறை கொண்டவர். ஆதிவாசிகள் மற்றும் பழங்குடியின மக்களின் பாதுகாப்பு நல்வாழ்வு மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அன்னாரது மறைவால் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு இப்பேரவை ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. ஐயா இளங்குமரனார் தமிழறிஞர் அவர்கள் மறைவு குறித்து தமிழையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து முதுபெரும் அறிஞரான ஐயா இளங்குமரனார் அவர்கள் 26/7/2021 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது. இலக்கண செழுமையும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழ் மொழியை பண்பாட்டை தமிழர்களின் இல்லங்கள் தோறும் நிலைநிறுத்திட தொடர்ந்து பணியாற்றியவர். பழந்தமிழர் வாழ்வியல் அடிப்படையில் உடல் நலன் காக்கும் முறைகளை தொடர்ந்து கடைபிடித்து அவற்றை இன்றைய இளைஞர்களுக்கும் பின்பற்றும் விதிமுறைகளை கற்றுத்தந்தவர். அன்னாரது மறைவால் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் சான்றோர்களுக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. மதுரை ஆதீன பீடாதிபதி திரு அருணகிரிநாதர் அவர்கள் மறைவு குறித்து மதுரை ஆதீனம் திரு அருணகிரிநாதர் அவர்கள் 13/8/2021 அன்று உடல்நலக் குறைவால் மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது. தமிழகத்தின் தொன்மையான சைவ திருமடங்களில் ஒன்றான மதுரை ஆதீனத்தின் 292வது பீடாதிபதியான திரு அருணகிரிநாதர் அவர்கள் சைவ சித்தாந்தத்தை பரப்பும் ஆன்மீக பணியில் அருந்தொண்டாற்றியவர். அவர் பல்வேறு மக்கள் சார்ந்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அனைவரின் பேரன்பிற்கும் உரியவராக திகழ்ந்தவர். அன்னாரது மறைவால் அவரை பிரிந்து வாடும் ஆன்மீக பெருமக்களுக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. காகிதமில்லா சட்டமன்ற என்னும் நிலையினை உருவாக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக 2021-2022 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியன மின் நிதிநிலை அறிக்கைகளாக முதன்முறையாக இப்பேரவைக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்காக ஒவ்வொரு உறுப்பினருடைய மேஜையிலும் வைக்கப்பட்டுள்ள பர்சனல் கம்ப்யூட்டருடன் விசைப்பலகை, கீபோர்டு மற்றும் மவுஸ் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன. கணினி திரையில் கீழ்காணும் ஐகான்களில் நிதிநிலை அறிக்கை தமிழ் ஆங்கிலத்திலும், 2 வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தமிழ் ஆங்கிலம், 3 நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஏனைய ஆவணங்கள், 4 நிகழ்ச்சி நிரல் ஆகியன PDF வடிவில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்கள் அவற்றை பார்வையிடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிகழ்ச்சி நிரலில் அவை முன் வைக்கப்பட்ட ஏடுகள் என்னும் ஐகானில் அ என்ற தலைப்பில் உள்ள சட்டமுறை விதிகளும் ஆணைகளும் மற்றும் ஆ என்ற தலைப்பில் உள்ள அறிக்கைகள், அறிவிக்கைகள் மற்றும் ஏனைய தாள்கள் ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ள ஆவணங்களும் PDF ஃபைல் வடிவில் அவ்வப்போது பதிவேற்றம் செய்யப்படும் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பேரவையின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று முதல் அவை முன் வைக்கப்பட்ட ஏடுகளில் இடம்பெற்றுள்ள அறிவிக்கைகள் மற்றும் அறிக்கைகளின் 5 நகல்கள்
மாண்புமிகு உறுப்பினர்களின் பார்வைக்காக கலைவாணர் அரங்கத்தில் முதல் தளத்தில் உள்ள சட்ட முன்வடிவு 1 பிரிவில் வைக்கப்படுவதோடு இவற்றின் மென்பொருள் நகல் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் பேரவையின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களின் பார்வைக்காக பல்வேறு துறைகளால் வழங்கப்படும் கொள்கை விளக்க குறிப்புகள் மற்றும் அது தொடர்பான ஆவணங்கள் கணினி திரையில் அவ்வப்போது பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் பேரவையின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு உதவிட பேரவையின் அனுமதியுடன் இச்செயலக அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப அலுவலர்கள் அருகில் உள்ளனர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களிடமிருந்து வரப்பெற்ற வினாக்கள் அனுமதிக்கப்பட்டு இச்செயலகத்தின் மூலம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு விடைகள் பெறும் பொருட்டு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. வினாக்களுக்கான விடைகள் துறைகளிடமிருந்து போதிய அளவு பெறும் வரை ஏற்கனவே அலுவல் ஆய்வுக்குழுவில் முடிவெடுத்தவாறும் ஒவ்வொரு நாள் கூட்டத்தின் முதல் 1 மணி நேரம் வினாக்கள் கேட்டு விடையளிப்பதற்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்னும் சட்டமன்ற பேரவை விதி 32 பேரவையின் ஒருமித்த அனுமதியுடன் தளர்த்தியும் சில நாட்களுக்கு வினாக்கள் விடைகள் நேரம் இடம்பெறாது என தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வினாக்கள் விடைகள் நேரத்தை பேரவை கூட்ட நிகழ்ச்சி நேரில் விரைவில் இடம்பெற செய்யும் வகையில் விரைந்து விடைகளை அனுப்ப துறை செயலாளர்களிடத்திலும் தலைமை செயலாளரிடத்திலும் நான் நேரில் அறிவுறுத்தி இருக்கிறேன். வினாக்களுக்கான விடைகள் விரைந்து அனுப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பொருட்டு துறை செயலாளர்களுக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குமாறும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 9/1 கீழ்காணும் உறுப்பினர்களை இப்பேரவையின் 2வது கூட்டத்தொடருக்கான மாற்று தலைவர்களாக பேனல் ஆஃப் சேர்மன் நியமிக்கிறேன். 1 திரு க அன்பழகன், 2 திரு ராமகிருஷ்ணன், 3 திரு SR ராஜா, 4 திரு தா உதயசூரியன், 5 திரு துரை சந்திரசேகரன், 6 முனைவர் DRP ராஜா. 2021-22 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை துறை நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு RP உதயகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆகஸ்ட் 9ஆம் நாளன்று வெளியிடப்பட்டு இந்த அவை முன்னர் வைக்கப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கையை படித்து பார்த்தோம். கடந்த 10 ஆண்டுகளிலே அரசால் மேற்கொள்ளப்பட்ட நிதி நிர்வாகத்தினுடைய தவறுகள், அதிகரித்த பற்றாக்குறை, அதனால் ஏற்பட்ட பெருமளவு கடன் சுமை பற்றி விளக்குவதாகவும், மேலும் வெள்ளை அறிக்கையின் முக்கியத்துவம் என சுட்டிக்காட்டியதை படித்து பார்க்கிற போது தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்துதல் என்று ஆரம்பித்து அரசின் கொள்கைகளிலே ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் மற்றும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவற்றை விவரிப்பதாக சொல்லி வெள்ளை அறிக்கையின் முக்கியத்துவத்தை நிறைவு செய்திருக்கிறார் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, அரசுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு கூடுதலான கடன் சுமையிலே மூழ்கி இருந்ததும் இந்த அவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நிதி அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, அனைத்து உறுப்பினருக்கும் சில தெளிவான கருத்தை நான் இங்கே விளக்க கூறுவது என் கடமையாக கருதுகிறேன். பணம் வருஷத்துக்கு வருஷம் அதோடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். விலை வாங்குறது அது பண வீக்கம், இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாயும் 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த 1 ரூபாயும் 5 வருஷத்துக்கு பின்னால் இருக்கிற 1 ரூபாயும் சமமாக கருதக்கூடாது. ஆனால் பட்ஜெட்லாம் தயார் செய்யும் போது நாமினல், அதாவது இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்டை உள்வாங்கிய இன்றைக்கு இருக்கிற நிதியை தான் கணக்கு போடுவோம். ஆனால் வளர்ச்சி திட்டம், கடன் இதெல்லாம் கணக்கு போடும்போது ரியல், அதாவது இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்டை, பணவீக்கத்துடைய எஃபெக்டை எடுத்த பிறகு பாக்கி இருக்கிறது தான் சரியான ஒப்பிட்டு பார்க்கறது. இல்லைன்னா வருஷத்துக்கு வருஷம் அந்த ரூபாயோட மதிப்பு மாறுது. அதனால்தான் வெள்ளை அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கிறோம். 2006-7 திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் ஆட்சி வந்தபோது உற்பத்தி, மாநில உற்பத்தியில் இருந்த கடன் 18%. அது
5 வருடங்களில் குறைக்கப்பட்டு 15.7% பக்கத்தில் வந்திருக்கு. பேஜ் 14 இருக்கு. அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் இருந்தாங்க, அவங்களும் ஒரு வருடம் குறைத்தார்கள் 11-12. அதுக்கப்புறம் தான் இந்த அதிகரிப்பெல்லாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த முன்னாள் ஆட்சி விட்டுட்டு போகும்போது 27%. அப்போ உற்பத்தியில் கடன் எவ்வளோன்றது தான் கணக்கே தவிர சும்மா ரூபா கணக்கில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ரூபாய் 10 வருஷத்துக்கு முன்னால் ரூபாயும் இன்னைக்கு இருக்கிற ரூபாயும் சம்பந்தமான இல்லை, ரூபாய் இல்லை. ஒன்று. இரண்டாவது, அறிவிக்கிறதெல்லாம் செயல்படுத்தப்பட்டதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏற்கனவே எதிர்கட்சியா இருக்கும்போது பல முறை கேட்டிருக்கோம். 110 விதிமுறையில் தவறான காரணத்துக்காக, அது எதற்காக அந்த விதிமுறை இருக்கோ அதற்கு பயன்படுத்தாமல் என்னென்னமோலாம் அறிவிச்சது எதெல்லாம் நிறைவேறியது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதில் வரல. இப்போ நாங்களே கொஞ்ச நாட்களில் அதுக்கு பதில் கூற போகிறோம். எத்தனை சதவீதம் ஆக்சுவலாக நடந்தது, எத்தனை நடக்கல, நடந்ததுக்கு எப்படி நிதி ஒதுக்காம அறிவிச்சதனால் நான் முன்னாலே கூறியிருக்கிறேன். எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது 2014ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த கட்சி ஆட்சி நடத்திட்டு இருந்தாலும் எஸ்டிமேட்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் 3% 4% வித்தியாசம் தான் வரும். ஆனால் 2014க்கு அப்புறம் கணக்குக்கு சம்பந்தம் இல்லாமல் போடுற பட்ஜெட்டுக்கும் வர்ற முடிவுக்கும் 40% 30% வித்தியாசம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ எதற்குன்னு கேட்டோம். இப்போ பார்த்தா ஃபைல் எல்லாம் பார்த்தா தெளிவாக தெரியுது. நிதியே ஒதுக்காம ஆசைக்கு என்னென்னமோ திட்டம்லாம் அறிவிச்சு அப்புறம் அதற்கு எங்கேயாவது நிதி தேடி பண்ண வேண்டியதுக்கு அரைகுறையா ஒழுங்கு பழைய திட்டமும் பண்ணாம புது திட்டமும் பண்ணாம செயல்திறன் அவ்வளவு குறைந்ததனால் வந்த வித்தியாசம் இது. ஆனால் அறிவிச்சதை பத்தி உறுப்பினர் பேசுறது சரி வராது. அறிவிச்சதுல பலவும் நிறைவேறவில்லை. முடிந்ததை சொன்னார் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோமா இல்லையா, அதுக்கு சாத்தியமா இல்லை, புள்ளி விவரம் இருக்கா இல்லையான்னு பேசலாமே தவிர எதெல்லாம் அறிவிச்சோன்னு சொன்னா அதுல எந்த வெயிட் இல்லாத கனம் இல்லாத வார்த்தை. அறிவிக்கிறது சும்மா அறிவிச்சுட்டே போகலாம், செயல்படுத்தினா தானே திறமையும் சிறப்பும். நன்றி. முதியோர் ஓய்வூதியத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசிலே 500 ரூபாய் கொடுத்ததை நான் வந்தால் 1000 ரூபாயை உயர்த்தி கொடுப்பேன். இன்று வரை 1000 ரூபாய் நிதியமைச்சர் அவர்கள் உயர்த்துறது உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 25% ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தவர்களை நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுதான பிரச்சனை. அது எல்லா தொகுதியிலும் எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது தினம் என் தொகுதியில் ஒரு 800 மனுவாவது வந்திருக்கும். ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தது 2011 இப்ப நிறுத்தப்படும். அப்ப அதை 234 தொகுதியா பெருக்கி பாருங்க எவ்வளோன்னு. இதை நாங்க சொன்னா நீங்க சொல்லுங்க, அரசியல் சொன்னா நாங்க சொல்ல. நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டுஃப்ளோ என்றவர்கள் எங்களுக்கு ஆலோசனை குழுவில் இருக்கிறவர்கள், அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தபோது போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே பணியாற்றிட்டு இருக்கும் போது அவர்கள் சொன்னாரு, நிறைய பேர் விடுவிக்கப்பட்டார்கள், சரியான கவரேஜ் இல்லை, நிறைய பேருக்கு போய் சேரவில்லை, இதை திருத்தணும் என்று சொன்னார். அதனால் இந்த நிதி அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கிறோம். கூடுதல் 10% பயனாளிகளை கண்டறிந்து அவங்களை சேர்த்து போகிறோம். ஏன்னா நிறைய பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்றோம். அதனால உயர்த்தினாங்களே தவிர அந்த உயர்த்துற 500 1000 போறதுக்குள்ள பல தேவையான அவல நிலையில் இருந்தவர்களை நீக்கிவிட்டார்கள். அது தவறான செயல். நன்றி. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் காலத்தில் வழங்கிய முதியோர் உதவித்தொகையை பற்றி சொன்னார்கள். எங்கள் காலத்தில் வழங்கிய 2006 2011 வரை வழங்கியதில் 7 லட்சம் வரை இவர்கள் வந்த பிறகு அதில் தகுதி இல்லை என்று சொல்லி நீக்கினார்கள். எந்த அடிப்படையில் நீக்கிறார் என்று இதுவரைக்கும் அவர் பல நேரங்களில் சட்டமன்றத்தில் கேட்ட நேரத்தில் அதற்கு சரியான பதில் இல்லை. ஆனால் போன தேர்தல் வருவதற்கு முன்பாக அவசரமாக அவர்களுடைய காலத்தில் அதிகப்படியாக வேண்டுமென்றே தொகுதி நிலவரத்துக்கு ஏற்ற போல கொடுத்திருக்கிறார்கள். நான் மதுரைக்கு ஆய்வுக்கு போகிற நேரத்தில் கூட நான் பார்க்கிற நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதிக்கும் மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார் தொகுதிக்குமே எவ்வளவு வித்தியாசமாக அதிகமாக கொடுத்திருக்கார் என்று உதயகுமார் அவர்களுக்கு தெரியும். ஆகவே எங்களுடைய காலத்திலே தகுதி உள்ள அனைவருக்கும் சரியான முறையில் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்களுடைய ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை 200 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் 5 ஆண்டுகளுக்குள்ளாக
தலைவர் கலைஞர் அவர்கள் 200-ஐ 400 ஆக்கினார்கள் ஒரே ஆண்டுக்குள். திரும்ப 400-ஐ 100 ரூபா உயர்த்தி 500 ஆக்கினாங்க. கேட்கவே இல்லை. இது மட்டுமல்ல, இந்தியாவில் அவர் சொன்னார் நாங்கள் விலையில்லா அரிசி கொடுத்தோம்னா. இந்தியாவிலே முதல் முறையாக 1 கிலோ அரிசி 1 ரூபாய். என்ன ஒரு பேருக்கு 20 கிலோ அரிசி 20 ரூபா தான். இது அரிசி கடத்தப்படக்கூடாது, அது முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது. ரேஷன் கடைகளில் இருந்து அதை தடுக்க வேண்டும் என்பதற்கு பேரளவுக்கு தான் 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு நிர்ணயித்தார்களே தவிர, கடைக்கு போய் பணமே இல்லாமல் அரிசி வாங்குறதுனா போடாம பூரா மூட லாரியிலே கடத்திட்டு போயிட்டான் கடந்த ஆட்சியில். இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்தியாவிலே முதலாக 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு போட்ட சாதனை படைத்த வழிகாட்டி தலைவர் கலைஞர். தகுதி உள்ளவர்களுக்குத்தான் கழக ஆட்சி காலத்திலே நம்முடைய முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. கூடுதலாக வழங்க இயலாமல் நிதி நெருக்கடி வரும் என்ற ஒரே காரணத்தை மனதில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையை நான் அவங்க நிறுத்திட்டாங்க. இப்பயும் சொல்றேன், நீங்க 7 லட்சம் பேருக்கு நிறுத்தினதை நாங்க தகுதி இல்லாதவங்களுக்கு வழங்கின பட்டியலை உங்களால கொடுக்க தயாரா? நான் கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தயாரா இருக்கீங்களா? மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய உதயகுமார் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர். அப்போது நானே சட்டமன்றத்திலே ஒரு பிரச்சனையை நான் எழுப்பினேன். அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் நாங்கள் நீக்கிவிட்டோம் என்று சொன்ன பொழுது நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். எங்களுடைய மாவட்டத்தில் தகுதியானவர்களெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் அமைச்சராக இருந்தாலும் நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் தகுதிகளை தேர்வு செய்வது அமைச்சர்கள் அல்ல, அங்கு இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் தேர்வு செய்கிறார்கள். நான் பொறுப்பேற்றுகிற அதே நேரத்தில் அப்படி தவறு என்று சொன்னால் அந்த அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் பணி நீக்கம் செய்திருக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா, அப்படி ஒரு பட்டியல் உங்களால் தர முடியுமா என்று நான் கேட்டேன். கடைசி வரைக்கும் அந்த 5 ஆண்டு காலம் துறை அமைச்சராக இருந்தார். அந்த தகுதி இல்லாதவர்களை தேர்வு செய்ய எந்த அதிகாரியும் நீக்கவில்லை, நடவடிக்கை எடுக்கல. அப்படின்னா என்ன பொருள் என்று சொன்னால், கழகாட்சியிலே தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு என்பதுதான் ஒரு பொருள். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் சொல்றேன், எம்எல்ஏ நான் இருக்கும்போது ஒவ்வொரு கேஸையும் நானே ஆய்வு செய்து 600 சொச்சம் மனுக்களை கொடுத்து, அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் சொன்னாங்க நிதி இருக்கிற சூழ்நிலையில் 50, 100 எப்பெல்லாம் ஏற்கனவே இருக்கிற பயனாளிகள் எண்ணிக்கை குறையுதோ அப்பதான் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. இல்லைன்னு சொல்ல, ஒரு 50 ஒரு தடவை, ஒரு 75 ஒரு தடவை கொடுத்தாங்க. ஆனா நான் கொடுத்த மனுல ஒண்ணு கூட தகுதி இல்லைன்னு திரும்பி வாபஸ் வரவே இல்லை. ஏன்னா நாங்களே ஆய்வு செஞ்சு கொடுத்தோம். உரிய ஆவணத்துடன் எல்லா தகுதியுள்ள பயனாளிகளுக்கு கிடைக்காம இருந்தது உண்மை. ஒண்ணு. 2வது, இது நான் சொன்னா கூட நீங்க ஏத்துக்க தேவையில்லை. முன்னாள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தான் எம்ஐடியோடைய ஜமால் பாவர்ட்டி ஆக்ஷன் லேப், அதாவது வறுமை நீக்கிறதுக்கு ஆராய்ச்சி மையத்தோடைய ஒப்பந்தம் போடப்பட்டு அவங்களோட ஆய்வில் தெரிய வந்தது பல தகுதியுள்ள பயனாளிகளுக்கு கிடைக்கவில்லை. அப்ப இங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவங்க ஒப்பந்தம் போட்ட ஒரு ஆராய்ச்சி மையமே அதை நிறுவிவிட்டது என்றதை இங்கே நான் கூற விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏழை எளியோர்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் என்றைக்குமே பின்வாங்கியதில்லை என்பதை பேரவைத் தலைவர்களே நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் சொல்ற செயலை நானே நியூஸ் பேப்பர்ல கட்டுரையில நான் பாராட்டி இருக்கிறேன். ஆனா 2-3 வித்தியாசம் அன்றைக்கும் இன்னைக்கும். அன்னைக்கு அந்த பிரச்சனையை எப்படி சமாளித்தார்கள் என்றால், சேல்ஸ் டாக்ஸ், மாநில சேல்ஸ் டாக்ஸை 1% உயர்த்தினார்கள். இன்னைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யாரோ போய் ஜிஎஸ்டிக்கு கையெழுத்து போட்டு அந்த உரிமையை நம்ம இழந்துட்டோம். அதனால நம்மளுடைய சேல்ஸ் டாக்ஸை நம்மளால உயர்த்த முடியாது. ஒண்ணு. 2வது, அன்றைக்கு இருந்த நிதி சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிற நிதி சூழ்நிலையும் சமம் இல்லை. அதெல்லாம் மீறி நான் சொல்றேன். 3வது, நான் யாருடைய சிறப்பான செயலையும் குறை சொல்றதுக்கு எனக்கு தேவையில்லை, நேரம் இல்லை. முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். யார் சிறப்பான செயல் செய்தா அது யார் செஞ்சாங்களோ அதுக்கு பாராட்டு சொல்லணும். பொருளாதார வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதே நேரத்தில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவது மக்கள் அனைவருக்கும் பயன்பெறும் வகையிலே, அதாவது இன்க்ளூசிவ் growth, உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதைத்தான் பொருளாதார வளர்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார் அவர்கள்
இங்கே பல கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்குரிய விளக்கங்களை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் விளக்கி இருக்கிறார்கள். எனவே அதிகம் நாம் விளக்கம் சொல்ல விரும்பல. ஒரே வரியில் சொல்லணும்னா, வெள்ளை அறிக்கை என்பது ஏதோ தேர்தல் நேரத்தில் திமுக வழங்கி இருக்கக்கூடிய உறுதிமொழிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாத நிலையிலே பின்வாங்குவதற்காக முயற்சி என்று பொருள்பட ஒரு கருத்தை எடுத்து பேசினார். நான் நேற்று முன்தினம் 100வது நாள் காணக்கூடிய இந்த ஆட்சிக்கு பாராட்டு தெரிவித்து பேசுகிற போது கூட ஏற்புரையாற்றுகிற போது சொன்னேன், எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதியிலிருந்து நாங்கள் என்றைக்கும் பின்வாங்க மாட்டோம். நீங்கள் கேட்கலாம், விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வோம், நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் என்றெல்லாம் சொன்னீர்களே, அதற்கு மறுப்பலான பதிலை எல்லாம் இப்போ சொல்லியிருக்கிறீர்கள். நான் அந்த அடிப்படையில் உதயகுமார் பேசியிருக்கலாம். உறுதியாக சொல்லுகிறேன், வெள்ளை அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நிதிநிலை அறிக்கையிலே கூட நிதியமைச்சர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அந்த நகைக்கடன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கருதினாலும் அதில் பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது. விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதை கணக்கு போட்டு பார்க்கிற போது அதிலும் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் முறையாக சரி செய்து அதற்கு பிறகு நிச்சயமாக இது வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை சொல்லியிருக்கிறோம். உங்கள் ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் தந்த வாக்குறுதிகள், உறுதிமொழிகள் நாங்களும் மறக்கல, நாட்டு மக்களும் மறக்கல. அதில் சிலவற்றை நிறைவேற்றி இருக்கிறோம், ஆனால் பலவற்றை நீங்கள் இன்னும் நிறைவேற்றவில்லை. அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இலவச செல்போன் தரப்படும் சொன்னீங்க, தந்தீங்களா? ஆவின் பால் பாக்கெட்டுக்கு 25 ரூபாய்க்கு என்று சொன்னீங்க, கொடுத்தீங்களா? ஏழை மக்களுக்கு அம்மா மினரல் வாட்டர் இலவசமா தரப்படும் சொன்னீங்களா? யாருக்காவது கொடுத்திருக்கிறீங்களா? குறைந்த விலையில அவசியமான மளிகை பொருட்கள் தரப்படும் உறுதிமொழியும் கொடுத்தீங்க, கொடுக்கப்பட்டுச்சா? அனைவருக்கும் அம்மா வங்கி அட்டை கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த உறுதி கொடுத்தீங்க, அது என்னாச்சு? கோஆப்டஸ் துணிகள் வாங்க 500 ரூபாய் கூப்பன் தரப்படும் அப்படின்னு சொன்னீங்க, அது கொடுத்தீங்களா? பண்ணை மகளிர் குழுக்கள் அமைப்போம் அப்படின்னு நீங்க அமைச்சிருக்கிறீங்களா? அனைத்து பதங்களுக்குமான சிறப்பு வணிக வளாகங்களை உருவாக்குவோம், கட்டி தருவோம் சொன்னீங்க, எங்கேயாவது கட்டி கொடுத்துருக்கீங்களா? அனைத்து பொது இடங்கள்லையும் வைஃபை வசதி ஏற்படுத்தி வரும்னு சொன்னீங்க, எங்கேயாவது ஒரு இடம் காட்டுங்க. டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன் அமைக்கப்படும் சொன்னீங்க, அமைச்சீங்களா? பட்டு ஜவுளி பூங்காவை உருவாக்கும் சொன்னீங்களா, உருவாக்கி இருக்கிறீங்களா? எங்கேயாவது? சென்னையில மோனோ ரயில் சொன்னீங்க, அதுக்கப்புறம் கலைஞர் கொண்டு வந்த முக்கியரங்கு திட்டத்தை தான் நிறைவேற்றினீங்க. இப்படி பெரிய பட்டியலே இருக்கு. இந்த விவசாயியோட பயிர்க்கடனை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க முறைகள் நடந்திருக்கு, எங்கெங்க தவறு நடந்திருக்கு, கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய மானிய கோரிக்கை விவாதத்தில் பதிலளித்து பேசுகிற போது நிச்சயமாக அவைகள் எல்லாம் ஆதாரங்களோடு உங்களிடத்தில் எடுத்து சொல்வார் என்பதையும் தெரிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் ஆட்சியில் இது செய்யவில்லையே நான் கேட்டவருக்கு, அதே மாதிரி நாங்கள் செய்யாமல் இருப்பதற்காக சொல்லுகிறோம் என்று யாரும் கருத வேண்டாம். நிச்சயமா உறுதியா அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் எல்லாம் கலைந்து இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறையும் சரி செய்து உறுதியாக தேர்தல் நேரத்தில் வழங்கி இருக்கக்கூடிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய லட்சியம், அதுதான் எங்களுடைய பணி. எனவே யாருக்கும் எந்த சந்தேகமும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக சொன்னார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், முதல் வந்து நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் படித்து பார்க்கணும். அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற அரசு நிலங்கள் எவ்வளவு இருக்கோ அது ஏழைகளுக்கு 2 ஏக்கர் வீதம் பிரித்து கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை ஏறத்தாழ 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு அந்த நிலங்களை பிரித்து கொடுத்த அரசு கலைஞர் அரசு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 1 சென்ட் நிலம் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இருந்துச்சுன்னா அது ஏழை எளிய விவசாயிகளுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பிரித்து கொடுத்தார்கள். இதே அவையிலே தெரிவித்தார்கள் முதல்வர்கள், கையகல நிலம் இருந்தாலும் அது ஏழை விவசாயிக்குத்தான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். இது மட்டும் இல்ல, 1971 உங்களுக்கு நில உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பெரிய நிலச்சுவாந்தார்களிடமிருந்து நிலங்களை, அதாவது இந்திய வரலாற்றிலேயே நம்ம நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர். ஆனா அந்த நிலங்களை எந்த அரசையும் பணக்கார விவசாயிகளிடமிருந்து எடுத்து
மிட்டா மிராஸ்தாரிலிருந்து எடுத்து ஏழை எளியவர்களுக்கு பங்கீடு தரவில்லை. ஆனால் தஞ்சையிலே மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் விலை மதிக்க முடியாத நஞ்சை நிலங்களை பெரிய நிலச்சுவாந்தார்களிடமிருந்து எடுத்து ஏழை எளிய மக்களுக்காக பிரித்து கொடுத்தவர் தலைவர் கலைஞர் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சொன்னதை செய்கின்ற அரசு கலைஞர் அரசு, செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம், சொல்லாததையும் செய்யக்கூடிய அரசு தலைவர் கலைஞர் அரசு. இன்னொரு செய்தி இந்த அவைக்கு சொல்வது அவசியம் என்று கருதுகிறேன். ஒரு முறை இந்த அவையிலே விவாதம் வந்த பொழுது சத்துணவு திட்ட விவாதம் வந்தது. அப்பொழுது காங்கிரஸ் உறுப்பினர்கள் சொன்னார்கள், மதிய உணவு திட்டம் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன நேரத்தில் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்று பெயர் தான் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது மீண்டும் ஒரு உறுப்பினர் கேட்டார், நீங்க அப்ப திமுக ஆட்சி, அதிமுக உறுப்பினர் கேட்டார், நீங்க எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை நீங்க வேணும்னு பேசுறேன்னு சொல்லல. கலைஞர் சொன்னார், உடனுக்குடனே உண்மையான சத்துணவு திட்டமாக மாற்றுவதற்கு 75 லட்சம் சீரார்களுக்கு குழந்தைகளுக்கு சத்துணவுகளை முட்டை வழங்கப்படும் என்பதை தந்து அந்த திட்டத்திற்கு மெருகூட்டிய தலைவர் கலைஞர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒன்றும் தேர்தலுக்கு பின்னால் ஒன்றும் எங்களை குறிப்பிடுங்கள் என்று அவர்களை குறிப்பிட்டார்கள். அதிமுக தேர்தல் இருக்க 2016 நீங்க பக்கம் 11 வீடு இல்லாதவருக்கெல்லாம் 3 சென்ட் எல்லாம் வழங்கப்படும் சொன்னீங்களே, நீங்க கொடுத்துட்டீங்களா? அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய தேர்தல் இருக்கிற பக்கம் 23 பெருநகரங்களை ஒட்டி துணைக்கோள் நகரங்களை ஏற்படுத்தும் சொன்னீங்க, ஏற்படுத்திட்டீங்களா? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில வீட்டுக்கு ஒருவருக்கு வேலைவாய்ப்பு தரன்னு பக்கம் 38 உங்க தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுத்துட்டீங்களா? மூத்த குடிமக்களுக்கெல்லாம் கட்டணம் இல்லாத பேருந்து வசதி என்று பக்கம் 23 உங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. நாங்க தேர்தல் அறிக்கையில் ஒண்ணு சொல்றோம் சொல்ல முதலமைச்சர் என்ன சொன்னார், ஆட்சிக்கு 3 மாசம் 100 நாள் தான் முடிஞ்சிருக்குது, கட்டாயம் சொன்னதெல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்திலே செய்து முடிப்போம் என்று நாங்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதெல்லாம் எதையும் செய்யாமல் அதை செய்யறோம் இதை செய்யறோன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. நான் கட்டாயம் முதலமைச்சர் கட்டாயம் செய்வார். மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசிலே இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் காலம் தாழ்த்தீர்கள் என்று சொன்னார்கள். 2011 உங்கள் தேர்தல் அறிக்கையில் பக்கம் 15 25வது தேர்தல் வாக்குறுதி, 58 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் உள்ளூர் மற்றும் அரசு பேருந்துகளில் பக்கத்து நகரங்கள் கிராமங்களுக்கு சென்று வர இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் சொன்னீங்க. யாருக்காச்சும் கொடுத்தீங்களா? சென்னையில 4 பேருக்கு கொடுத்தீங்க, கிராமத்தில் எங்காச்சும் கொடுத்தீங்களா? அதுக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சிங்கப்பூரை போல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி எல்லாம் மோனா ரயில் திட்டம் கொண்டு வந்து சொன்னீங்க, எங்காச்சும் கொண்டாந்தீங்களா? எங்க கொண்டு வந்தீங்க? 2011 சொன்னீங்க. அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கார், என்னன்னா இல்லத்தரசிகளுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னோம், இல்லைன்னு சொல்லல. இதே நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் கொரோனா காலத்தில் 2020 மார்ச்சுக்கு பின்பு பல்வேறு காலகட்டங்களில் சொன்னார்கள், மத்திய அரசு மாநில அரசு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்திடுச்சு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள்லாம் வாழ்வாதாரம் இருந்திருக்காங்க, ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுன்னு சொல்லி பலமுறை சொல்லி பார்த்தார். எங்க தோழமை கட்சி தலைவர்லாம் கூட்டத்தை போட்டு சொல்லி பார்த்தார். அதுக்கு நீங்க செவி சாய்க்கல, 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்க. ஆனால் எங்கள் முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் கொடுக்கவில்லை, எங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முன்பு அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்க கொடுத்ததுல 1000 ரூபாய் போக மீதி 4000 ரூபாயை முதல் கையெழுத்து போட்டு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆட்சி மக்களுடைய ஆதரவோடு மே 7ஆம் தேதி முதலமைச்சர் பொறுப்பேற்று கோட்டையில் உட்கார்ந்தவுடன் முதல் கையெழுத்து போட்டு 2,09,00,000 பேருக்கு 4000 ரூபாய் கொடுத்தவர் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதோடு இல்ல, தேர்தல் சமயத்தில் சொல்லாத வாக்குறுதி 14 வகையான மளிகை பொருட்கள் நாங்க சொல்லல, தேர்தல் சமயத்தில் சொல்லாத வாக்குறுதியும் 2,09,00,000 பேருக்கு 14 வகையான மளிகை பொருளை கொடுத்தது அண்ணன் தளபதி அவருடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்ல, தகுதியுள்ள அத்தனை பேருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் வழங்குவார்கள் என்பதை எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வழியில் உழைப்பால், தியாகத்தால், நிர்வாக திறமையால், அனைவரையும் அரவணைக்கும் பண்பால் உயர்ந்து ஒசூரில் முதல்வர் தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்தபோது
ரம்யா என்கிற சகோதரி முதல்வரை பார்த்து விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, அவர்தான் தலைவர் என பாராட்டியதற்கேற்ப தேர்தலில் வெற்றி வாகை சூடி தமிழக மக்களை காத்து வரும் தமிழக முதல்வர் தலைவர் அவர்களை வணங்குகிறேன். நிதிநிலை அறிக்கை குறித்து ஒன்றிய அரசின் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களும் தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் பாராட்டியுள்ளனர். மக்கள் தேவையறிந்து தாயுள்ளத்தோடு 14 மளிகை பொருட்களின் தொகுப்பினை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கி மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அரசு. கொரோனா பேரிடரில் 2வது அலையின் பாதிப்பில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வறுமையின் விளிம்பில் இருந்த ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 4000 வீதம் 9370 கோடி ரூபாயை வழங்கி பொதுமக்களின் இன்னலை போக்கிய முதல்வர் நீங்கள். 2020-21 ஆண்டில் பெட்ரோல் மற்றும் டீசலில் இருந்து ஒன்றிய அரசுக்கு வருவாய் 63% அதிகரித்ததாலும் மாநிலங்களுக்கான பங்கு கடுமையாக சரிந்துள்ள நிலையிலும் 100 ரூபாயை தொட்டுள்ள பெட்ரோல் விலையினால் ஏழை எளிய நடுத்தர மக்களின் அன்றாட வாழ்க்கை நிதிச்சுமையினால் பாதிக்கப்பட்ட நிலையினை உணர்ந்து இதோ நான் இருக்கிறேன் என்று லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் குறைக்க மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்கள் உத்தரவிட்டதை நன்றியுணர்வோடு தமிழக மக்கள் பாராட்டுவதை பார்க்க முடிகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மனித உழைப்பு நாட்கள் 100லிருந்து 150ஆக உயர்த்தவும், ஊதியத்தினை 273 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக உயர்த்தவும் ஒன்றிய அரசினை வலியுறுத்துவோம் என்கிற அறிவிப்பு வரவேற்புக்குரியது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு 1200 கோடி ஒதுக்கீடு, 36,218 சுய உதவி குழுக்களுக்கு 809 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நகர்ப்புற வளர்ச்சி 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் 27 நகரங்களில் பாதாள சாக்கடை திட்டங்கள், நகர்ப்புறங்களில் நமக்கு நாமே திட்டம் ரூபாய் 300 கோடி செலவில், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு, சீர்மிகு நகரங்கள் திட்டம் ரூபாய் 2350 கோடி ஒதுக்கீடு, அம்ரூத் திட்டத்திற்கு ரூபாய் 1450 கோடி ஒதுக்கீடு, சென்னையில் 3 இடங்களில் மேம்பாலங்கள் ரூபாய் 500 கோடி என்கிற அறிவிப்பு வரவேற்புக்குரியது. வீட்டு வசதி வாரியம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி, சென்னையின் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டு சுத்தமான மற்றும் பசுமையான சென்னைக்கு முக்கியத்துவம் அளித்து சிங்கார சென்னை 2.0 தொடங்கப்படும் என்கிற அறிவிப்பை சென்னை மக்கள் பாராட்டுகிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் இந்த வாரத்தில் 88 லட்சம் மக்கள் பயனடையும் வகையில் மக்களை தேடி மருத்துவம் சென்றடையும் என்கிற செய்தி நெஞ்சை நெகிழ வைக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவையில் கோவிட் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் இருந்த மையத்திற்கு PPE கிட் அணிந்து உள்ளே சென்று நோயாளிகளுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்து நமது முதலமைச்சரை தவிர உலகத்தில் வேறெங்கும் பார்க்க முடியாது. திருப்பூரிலே டைடல் பூங்கா, தருமபுரியிலே சிப்காட் தொழிற்சாலை, நாமக்கல் பகுதியிலே சிப்காட் தொழிற்சாலை, ஒசூர், சேலம், கோவையை இணைக்கும் பாதுகாப்பு தொழில்துறை பெருவழிகளை நிறுவுவதாக ஒன்றிய அரசு அறிவித்த போதும் ஒன்றிய அரசின் உதவி குறைவாக உள்ள நிலையில் கோவையில் 500 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 225 கோடி மதிப்பில் பாதுகாப்பு கருவிகள் உற்பத்தி பூங்காவை அமைக்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதன் மூலம் ரூபாய் 3500 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்பது வரவேற்புக்குரியது. கோவையிலே மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பது குறித்து மத்திய அரசுடன் கலந்து பேசி விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். சேலம் உருக்காலை வளாகத்தில் 1000 ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உருவாக்கி அதனை திறந்தும் வைத்து சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்ட மக்களை நோயிலிருந்து பாதுகாத்த அரசு தமிழக முதல்வர் தலைவர் அவர்களுடைய அரசு. தமிழக வரலாற்றில் முதலாக வேளாண் பட்ஜெட் தமிழக முதல்வர்களால் தன்னிகரற்ற 81 முத்தாய்ப்பான திட்டங்களை வகுத்து வழங்கப்பட்டுள்ளது. இதனை விவசாயிகளும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வரவேற்றுள்ளனர். சேலம் 8 வழிச்சாலை எதிர்ப்பு விவசாயிகள் மீது முந்தைய ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு
நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேளாண் நிதிநிலை அறிக்கை. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்த ரூபாய் 2327 கோடி நிதி ஒதுக்கீடு. அண்ணா பண்ணை மேம்பாடு திட்டம். நெல் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 6 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள். கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 2900 என உயர்த்தி அறிவித்ததால் 1 லட்சம் கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார்கள். முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டம். காய்கறிகள் பயிரிடும் விவசாயிகளுக்கு ரூபாய் 15,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்கிற அறிவிப்பு. மாண்புமிகு முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டம். 1,50,000 ஹெக்டேர் பரப்பில் தண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்த 982 கோடியே 48 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு திட்டத்தில் உருவானவை 50 உழவர் சந்தைகளை புனரமைத்தல், உழவர் சந்தைகளில் கழிவுகளை உரமாக்குதல், புதிய உழவர் சந்தைகள் ரூபாய் 6 கோடி செலவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைத்தல், நவீன குளிர்பதன கிடங்குகள் அமைத்தல், நடமாடும் காய்கறி அங்காடிகள் கொண்டு வருதல், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மிளகு பதப்படுத்தும் மையம் அமைத்தல், முருங்கைக்காய் ஏற்றுமதி மண்டலம் அமைத்தல், சென்னை மாநகராட்சி கொளத்தூர் பகுதியில் விளைபொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான விற்பனை மையம், நவீன வேளாண்மை விற்பனை மையம் அமைத்தல் என சிறந்த திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் நம் முதல்வர் அவர்கள் சாதனை படைத்துள்ளார்கள். ஆகஸ்ட் 14ஆம் நாள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு அளித்த பேட்டி வந்துள்ளது. அதிலே முதல்வர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், I felt great saying it aloud while taking the oath. It was not just me. Crores of DMK cadres too felt as if they were taking the oath along with me. பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுக்கும்போது உறக்க சொல்வதாக உணர்ந்தேன். நான் மட்டும் பதவி பிரமாணம் எடுக்கவில்லை, என்னோடு இணைந்து கோடிக்கணக்கான கழகத் தோழர்களும் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள் என்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டது என சொல்லியிருக்கிறார்கள். இதனை பார்க்கும்போது உங்களில் ஒருவன் என முதல்வர் நம் தலைவர் அவர்கள் கடிதம் எழுதும்போது கழக குடும்ப பாச உணர்வோடு கழகத் தோழர்கள் பொதுமக்கள் மீது கொண்டுள்ள அளவற்ற தூய அன்பினை வெளிப்படுத்துவார்கள். அதனை பிரதிபலிக்கிற வகையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய பேட்டி அமைந்துள்ளது. பொருளாதார பலவீனம் இருந்தாலும், வருவாய் குறைவாக இருந்தாலும், மத்திய அரசின் உதவி போதுமானதாக இல்லை என்றாலும் தேவையான செலவுகளை செய்து நிறைவான திட்டங்களை தீட்டி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அளவற்ற அனுபவத்தை கொண்டு ஆளவும் தெரியும், மதியோடு நிதியை கையாளவும் தெரியும் என மகிழ்ச்சியோடு போற்றுகின்ற நிதிநிலை அறிக்கையினை தந்துள்ளார்கள். நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை ஆகிய இரண்டையும் மக்களாட்சி மற்றும் ஜனநாயக தத்துவத்தின் அடிப்படையில் படைத்து வழங்கியிருப்பதை வரவேற்று எனது உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்கள். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் ஆகியோருக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை துவக்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய நிதியமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சர் முதல் முறையாக இந்த அவையிலே நிதி நெருக்கடியான காலகட்டத்தில் பொது நிதி நிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதைப்போல வரலாற்றிலே இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த அவையில் வேளாண் மற்றும் உழவர் நலனுக்காக தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை ஆக இந்த 2 அறிக்கைகளின் மூலமாக என்னுடைய கருத்தை இந்த அவையிலே பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கிய தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை தலைவர் அவர்களே, 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் எனக்கு கம்பம் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துவதற்கும் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்கின்ற நிகழ்ச்சி உத்தமபாளையத்தில் நடத்துவதற்கும் அன்றைக்கு அவர் ஆற்றிய பேருரை மக்களுடைய கவனத்தை ஈர்த்து
அது வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது என்கின்ற அந்த செய்தியை இன்றைக்கு மகிழ்வோடு நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கொரோனா ஒரு பக்கம் தொற்றிக் கொண்டிருந்த காலம், ஆட்சிக்கு 3 மாதம்தான். முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது மெல்ல கொரோனா எட்டி பார்த்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி படர்ந்து 36,000 பேர்கள் தினம் தினம் பாதிப்புக்கு உள்ளாகி அவர்கள் கடுமையான கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஓட்டு படுக்கை வசதிகள் இல்லை, RT-PCR பரிசோதனை குறைவாக இருக்கின்றது, ரெம்டெசிவிர் மருந்து கிடையாது என்ற தட்டுப்பாடு இல்லை என்கின்ற குரல். இதற்கு மத்தியிலே அடுத்து நகர்விற்கு உண்டான நிதி ஆதாரங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்ற வேளை, கொரோனா ஊரடங்கு, மக்கள் வீட்டிலே இருக்கின்றார்கள், வேலை இல்லை, உழைப்பில்லை, ஊதியம் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு பக்கம் 5,63,000 கோடி கடன், மறுபக்கம் வருவாய் இல்லை. இந்த சூழ்நிலையில் எப்படி நெருக்கடியை சமாளித்தார் என்பது எனக்கு உண்மையிலேயே வியப்பாகத்தான் இருந்தது. ஆனால் ஒன்று நினைவுக்கு வருகின்றது. ஆம், இளம் வயது, திருமணமான வயது, வசந்த காலத்தை நுகர வேண்டிய காலம். தன்னுடைய இளம் வயதில் ஜனநாயகத்தின் மீது பூசணம் படிந்திருந்த அந்த காலத்தில் ஜனநாயகத்தை வேட்டையாடி குளிதோண்டி பிழைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ஜனநாயகத்தை காப்பதற்காக ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என்று உறுதியோடு முடிவெடுத்து அந்த நேரத்தில் விசா கைதியாக சிறை கொட்டலில் அடைக்கப்பட்டு அந்த நேரத்தில் அந்த கொட்டடியில் அவர் பட்ட அந்த துன்பங்கள், துயரங்கள், சித்திரவதைகள் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது எண்ணி பார்க்கின்றேன். உடம்பெல்லாம் காயம். தலைவர் பார்க்க வருகின்றார்கள், முழுக்கை சட்டை அணிந்திருந்தார்கள். தம்பி, என்னப்பா முழுக்கை சட்டை என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அன்று இரவு வேட்டை. அன்றைக்கு ஜெயிலர் உதைக்க வருகின்றார். அன்றைக்கு அண்ணன் செட்டிபாபு அவர்கள் அவர் மீது படுத்து ஒருவேளை காப்பாற்றியிருக்காவிட்டால் ஐயோ, எண்ணி பார்க்கவே முடியாத ஒரு நிலை. அவர் தன் உயிரை ஈந்துவிட்டு நம்முடைய தலைவர் உயிரை காலம் வேண்டும் என்கின்ற நிர்ணயித்து இன்றைக்கு இந்த அவைக்கு திராவிட சக்திக்கு தலைவராக இருந்து இந்த அவையை வழிநடத்தி செல்வது உண்மையிலேயே அந்த நெருக்கடிக்கும் கொரோனா கால நெருக்கடிக்கும் எவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கின்றது என்பதனை நான் எண்ணி பார்க்கின்றேன். 96 மேயராக இருந்தார். வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது, மக்களுக்கு நிவாரணம் தேவை, ஆறுதல் சொல்வதற்கு யாரும் கிடையாது. அந்த நேரத்தில் இப்பொழுது பிபி கோட், அன்றைக்கு மலை கோட், இரண்டும் அன்றைக்கு அணிந்து மக்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொன்ன அந்த சம்பவம் இன்றைக்கும் எனக்கு நிழலாக மனதிலே பதிந்திருக்கின்றது. பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த குழந்தைகளுக்கு இந்த கொரோனா காலத்தில் இணை நோய் வருகின்றது என்பதனை கண்டறிந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் இன் சில்ட்ரன் என்ற மிஸ்க் என்ற அந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் குழந்தை நல வார்டு கொண்டு வந்தார். மக்களை தேடி மருத்துவம். முதல்வரின் 7 உறுதிமொழிகளில் முக்கிய உறுதிமொழியாக விளங்குவது அனைவருக்கும் வாழ்வு. அனைவருக்கும் வாழ்வு என்கின்ற அந்த கொள்கையில், அந்த உறுதிமொழியில் மக்களை தேடி மருத்துவம் 30 லட்சம் குடும்பங்களுக்கு
257.16 கோடி மதிப்பீட்டில் 1 கோடி மக்களுக்கு நீரிழிவு மற்றும் இதய நோய், சிறுநீரக பிரச்சனை, குழந்தைகளின் பிறவிக் கோளாறு நோய்களை கண்டறிந்து தீர்ப்பதற்காக 1264 பெண் சுகாதார தன் ஆர்வலர்கள், 50 இயன்முறை மருத்துவர்கள், 50 செவிலியர்கள் இந்த சேவையில் இல்லம் தேடி ஈடுபடுவார்கள். மேலும் மலைப்பகுதியில் வாழும் பழங்குடி மக்கள் இரத்த சோகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை, சிறுநீரக பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கு டயாலிசிஸ் முறை என்று அவருடைய பணி என்பது ஓயாமல் உறங்காமல் இயங்கி வருகின்ற அந்த செய்தி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகின்றது. அதே போல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு, இதுவும் கலைஞர் கொண்டு வந்த திட்டம்தான். சொன்னார்களே, திருமண உதவி திட்டம் மற்றும் மகப்பேறு திட்டம் என்றெல்லாம் சொன்னார்கள். தலைவர் தான் இதற்கு மூல காரணமாக, ஆசானாக, கருவாக, விதையாக, பிதாமகனாக இருந்தவர்கள். நீங்கள் உங்களுடைய ஆட்சியிலே அவருடைய திட்டத்தை எடுத்து கொஞ்சம் சேர்த்து இணைத்து மாற்றி புதியதாக அதில் ஒட்டி வைத்து அதே திட்டத்தில் கொஞ்சம் சேர்த்து வெளியிட்டது தான் நீங்கள் செய்த சாதனை என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு விட்டு, தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிற்குள்ளேயே நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். காவிரி ஆறு, காவிரி கட்டளையிலிருந்து கோரையாறு, அக்னியாறு, பாம்பாறு, குண்டாறு, வைகையாறு என்று அவருடைய ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு NWDA என்கின்ற அந்த திட்டத்தின் கீழ் அந்த மண் பரிசோதனை செய்யப்பட்டு அந்த திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்திற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சான்றிதழ் அளித்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 10 ஆண்டுகள் அத்திட்டம் நிறைவேறவில்லை. திட்டம் ஒருவேளை நிறைவேற்றியிருந்தால் 255 கிலோமீட்டர் கால்வாய், கிட்டத்தட்ட 3700 கோடி ரூபாய் செலவில் 4 லட்சம் ஹெக்டேர் பாசன வசதி, குடிநீர் பிரச்சனை தீரும் என்பதும் இத்திட்டத்தோடு பெண்ணாறு, பூங்காடு, மணிமுத்தாறு, சங்காறு, விரிசலாறு, உப்பாறு, நெப்பிலியாறு நதிகளும் இணைக்கப்படுமேயானால் தமிழ்நாடு செழிக்கும், பொழிக்கும். எனவே இந்த 2 திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டால், அதே போல தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியார் இந்த 2 திட்டங்களும் செய்து முடிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சமே வராது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, செம்மொழி தமிழாய்வு உயர்வு மையம் புத்தியர் அளிக்கப்படும். தலைவர் தான் உலகிலேயே 5 மொழிகள் தான் செம்மொழியாக இருந்தது. கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, சீன மொழி, ஹிப்ரு மொழி, சமஸ்கிருத மொழி, தமிழை சேர்த்து செம்மொழி ஆக்கினார்கள். அப்பொழுது மைசூரில் இயங்கி வந்த செம்மொழி உயராய்வு மையம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அத்துடன் செம்மொழி ஆய்வு செய்வதற்காக பாரதிதாசன் செம்மொழி ஆய்வு நூலகம் இணைந்து செயல்பட்டது. அப்பொழுது புதிய சட்டப்பேரவைக்கு மாற்றிய நேரத்தில் அந்த பழைய சட்டப்பேரவையில் அந்த பாரதிதாசன் நினைவு நூலகம் செயல்பட்டு வந்தது. அப்பொழுது அங்கிருந்த நூலகத்தை அகற்றிவிட்டார்கள். அது இன்றைக்கும் தமிழ் நெஞ்சங்களில் எல்லாம் வேதனையாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது இதில் 41,000 செவ்விலக்கியங்கள், ஓலைச்சுவடிகள் இருக்கின்றது. தொழில்துறை அமைச்சர் ஒரு நிமிஷம். என்னங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற போது, தரமணியிலே இயங்கி வரக்கூடிய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மைசூரில் இருக்கக்கூடிய பாரதிய வித்யா பரிஷத் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படுவதாக இருக்கிறது. தொடர்ந்து இங்கே நடைபெற வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். நம்முடைய ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை வருகிற போதே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அதற்கு தெரிவித்தார்கள். அதில் மிக முக்கியமாக நம்முடைய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மத்திய பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படும் என்ற ஒரு குறிப்பு வருகிற போது அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதன்மையாக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து இயங்கும்,
அதுவும் தமிழ்நாட்டில் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகவே அது இங்கே அது இருக்கும் என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக உறுதிபட அதில் இருக்கிறார்கள். மிக விரைவிலே பெரும்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டடத்திற்கு, எழிலார்ந்த வகையில் அமைக்கப்படக்கூடிய கட்டடத்திற்கு அந்த நிறுவனம் இடம்பெற இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள். அப்படி அங்கே அமைகிற போது அவர் குறிப்பிட்டு சொன்னதைப் போல பாவேந்தர் நூலகம், தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய அந்த நூலகமும் மிக சிறப்பான வகையில் அங்கே உருவாக்கப்படும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மா சின்னத்துரை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே மற்றும் அரசு அலுவலர்கள், உதவியாளர்கள், ஊடகவியலாளர்கள் என அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பணிவான வணக்கம். தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு நூற்றாண்டை கடந்து செல்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தில் பங்கேற்று மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு தந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் என்னை வெற்றி பெற செய்த கந்தரகோட்டை தொகுதி மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா பெருந்தொற்று மனித வாழ்வியலையே புரட்டி போட்டுவிட்டது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் கஜானா காலியாகி தமிழக பொருளாதாரம் நெருக்கடியில் தள்ளப்பட்டது. இந்திய ஒன்றிய அரசு தமிழகத்தை புறக்கணித்து வஞ்சித்து வருகிறது. இத்தகைய நெருக்கடியிலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு எப்படி கடந்து செல்லப் போகிறது என்று ஊராரும் உலகோரும் உற்று நோக்கி கவனித்தனர். 100 நாட்களில் அயராத உழைப்பால் பணியாற்றி கொரோனாவை பின்னோக்கி தள்ளியமைக்காகவும் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சவால்களை எதிர்கொள்வோம், வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என அறிவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுதினமும் உயர்ந்து கொண்டே இருக்கிற பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வுகளை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத நிலையில் கடுமையான நிதி நெருக்கடியிலும் பெட்ரோல் வரியை தமிழக அரசு 3 ரூபாய் குறைத்துள்ளது பாராட்டத்தக்கதாகும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட டைட்டல் பூங்கா, 9 சிப்காட் வளாகங்கள் அறிவிப்பு செய்திருப்பது வரவேற்கக்கூடியது. அதே நேரத்தில் பின்தங்கிய பகுதியாக வான்மலையை நம்பி வாழும் வேலைவாய்ப்பற்று வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று உழைத்து வருகிற பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொழில் பூங்கா அமைத்திட வேண்டும் என்று அன்போடு தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம். அரசு துறையில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு ஓராண்டாக உயர்த்தியதும் வரவேற்கக்கூடியதாகும். அதேபோல் சாதாரண நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவசமாக பயணம் செய்ய அறிவிப்பு செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழக பெண்கள் வாழ்த்துகின்றனர். நெருக்கடியான இந்த நிலையிலும் இல்லத்தரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தமிழக மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவதற்கு தமிழக முதல்வர் முன்வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி பங்கீட்டு தொகையை வழங்கிட மறுத்து வரும் நிலையில் சட்ட பொருளாதார வல்லுநர்களை கொண்டு கூட்டாட்சி நிதி வடிவம் உருவாக்கப்படும் எனும் புதிய முன்மொழிவு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது. மிகுந்த வறுமையில் இருக்கிற விவசாய தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவதும், ஒரு நாள் கூலியை 300ஆக உயர்த்தவும் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்ற அறிவிப்பு பாராட்டத்தக்கதாகும். பேரூராட்சிகளுக்கும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். அதே சமயத்தில் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 45 நாட்கள் மட்டுமே வேலை கொடுத்தனர். இந்த திட்டத்தின் நோக்கத்தையே சிதைத்து விட்டனர் என்று நான் கருதுகிறேன். ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழகத்தில் தனித்துவமான கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை தமிழகமே வரவேற்கிறது. அதற்கு ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து சிறப்படைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். லட்சக்கணக்கான ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் வங்கிகளில் பெற்றுள்ள கல்விக் கடனை ரத்து செய்திடவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்திட வேண்டும் என கோருகிறோம். கணினியை நம்புகிற இளைஞர்களை ஊக்கப்படுத்துவது கணினியை நம்புகிற இளைஞர்களுக்கு கலனியை நோக்கி திரும்புகிற முயற்சியாக வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் லட்சக்கணக்கான குத்தகை விவசாயிகள்
இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படுகிற போது நிலவரி ரத்து, இன்சூரன்ஸ் மற்றும் குத்தகை வரி பாக்கி தள்ளுபடி இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். இத்தகைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே தள்ளுபடி செய்து சிறப்பித்தார்கள். மீண்டும் இப்போது குத்தகை விவசாயிகள் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் கவனப்படுத்த வேண்டும் என்று கோருகிறோம். பல்வேறு சிறப்புகளை கொண்ட நிதிநிலை அறிக்கையில் அரசு போக்குவரத்து, மின் ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன தொழிலாளர்கள் நலன் காத்திடவும், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுற ஊதியம் வழங்கி பாதுகாத்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தரகோட்டை அரசு மருத்துவமனைக்கு சீமான் சென்டர் அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகளை கடந்துவிட்டது. புதிய கட்டிடங்கள், மருத்துவ கட்டமைப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும். கந்தரகோட்டையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைத்து தர வேண்டும். கந்தரகோட்டை ஊராட்சியை பேரூராட்சியாகவும், கீரனூர், கரம்பக்குடி பேரூராட்சிகளை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும். விவசாயத்தை பாதுகாத்திட கல்லணை கோட்டத்திலிருந்து கந்தரகோட்டை தொகுதிக்கு தண்ணீர் கொண்டு வர உரிய நீர்வழி தடங்களை உருவாக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் நீராதாரத்தை பெருக்குவதற்கு நாம் அடிப்படையில் கவனம் செலுத்த வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் தண்ணீர் இலவசமாக கிடைக்கிறது, மின்சாரம் இலவசமாக கிடைக்கிறது. அப்படி மின்சாரம் இலவசமாக கிடைக்கிற போது உணவுப் பொருட்களும், உணவு பண்டங்களும், விதைப்பொருட்களும் மானியமாக கிடைக்கிறது. அருகில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் நிலத்தடி நீரை நம்பி மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கொடுத்த இலவச மின்சாரம் இல்லை என்றால் புதுக்கோட்டை மாவட்டமே விவசாயிகள் மிக பெரும் துன்பத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். ஆகவே இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இந்த நல்ல திட்டத்தை, மின்சார திட்டத்தை நாம் கொண்டு மேலும் இலவச மின்சார திட்டத்தை பாதுகாப்பதோடு எல்லா விவசாயிகளுக்கும், கேட்பு செய்திருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேரள மாநிலத்தை போல் மகாராஷ்டிர காடுகளில் குத்தகை சாகுபடி செய்வதற்கு நிலமற்ற ஏழை தொழிலாளர்களுக்கு நீங்கள் அனுமதி வழங்கினால் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஏழை குடும்பங்கள் பிழைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.